ஹலோ மக்களே, நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறது வந்து ஹெலன்ஸ்பர்க்ன்ற ஏரியாவில் இருக்கிற வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு போகிறது தான். அந்த கோயிலுக்கு போகணுன்னா எப்பயுமே இங்கேருந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஜேர்னி எடுத்து தான் போகணும். ட்ரெயினில் போகணுன்னா காலையில் நேரத்துலையே கிளம்பிட்டோம். குழந்தைங்கள்லாம் அடித்து பிடிச்சி கிளப்பி அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க சண்டைங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு உதத்தா அதத்தான்னு சொல்லி சண்டைங்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கடைசியாக ஹெலன்ஸ்பர்க் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறப்ப தான் தெரியுது அது எவ்வளோ அமைதியாக காமாக இருக்குது. சிட்டிலாம் பார்த்தா வந்து ஒரே ரஷ்ஷாக இருக்கும், ஆனால் இந்த ஸ்டேஷன் ரொம்ப காமாக அமைதியாக, ஆள் நடமாட்டம் ஜாஸ்தி இல்லை. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது அங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 ஹவர் கழிச்சு தான் பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி ஏறி பஸ்லலாம் குழந்தைங்கள செட்டில் பண்ணி உட்கார வச்சு அதுங்க இந்த சீட்டு தான் போவேன், இல்லைனா அந்த சீட்டுக்கு தான் போவேன்னு ஒரே ஆட்டம். சரி உட்காருங்கப்பா சாமின்னு சொல்லி வழியாக இறக்கி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நின்று எல்லா வியூஸையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோயில். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு எப்பயுமே அது பண்ணுவாங்க அங்கே போனால். ஸோ அவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்து இது வின்டர்ன்றாத எங்கே வெயில் இருக்கோ அங்கே போய் நான் உட்காந்துருவேன். விடுங்கடா சாமின்னு சொல்லி போய் உக்காந்துட்டு குழந்தைங்களெலாம் கொஞ்சம் நேரம் ஆட விட்டுட்டு அதுங்க நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது அந்த இடம். முடிச்சுட்டு இதுதான் கேஃபிடேரியாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எப்பயுமே கூட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் ஸ்டைல் ஃபுட்டு கிடைக்கிற இடம் வந்து அந்த இடம். அதனால் நிறைய பேர் இந்த கேன்டீனுக்காகவே அந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியுமா? கோயிலுக்கு வந்தால் எப்பயுமே ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் பிகிலுன்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துட்டு எல்லா ஃபன்னி ஃபோட்டோவும் வேறு ட்ரை பண்ணணும். இவ்வளோதான்.